இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்ன பண்றான்? என்னிடத்தில் வருகிறான். ஏன் வர்றான்? என்னங்க ஏசப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பரலோகத்துல வந்து குழந்தையா பிறந்துங்க வளர்ந்து அடிச்சோ இவ்வளவும் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை சிலுவையில் அடிச்சு வேற பாடாப்படுத்த போறாங்களே, உங்களுக்கு பதில் நான் வேணா போய் சிலுவையில் வேணா அடிபட்டு விட்டோமா, நீங்க வேணா அமைதியா இருங்களாம், ஏதாவது சொல்றதுக்கு பேசுறதுக்காக வர்றான்? குற்றம் கண்டுபிடிக்க வர்றான். அவன் வேலையே அதுதான். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பது சாத்தானுடைய வேலை. ஏதாவது புரியுதுங்களா? மற்றவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பது சாத்தானுடைய வேலை. ஒரு இடத்தில் குற்றம் இருப்பது நமக்கு தெரிய வருமானால் சரியான தேவ பிள்ளைகள், சரியான தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. அவங்கள பத்தி குறை சொல்லவும் மாட்டாங்க, குற்றப்படுத்தவும் மாட்டாங்க, ஜெபிப்பாங்க. ஐயோ அந்த சகோதரர் நல்லா இருந்த சகோதரர், இது இப்படி ஒரு குறைவு இருக்குதே, அவர்கிட்ட ஆண்டவரே அந்த சகோதரரை சரிப்படுத்துங்க, அந்த சகோதரியை சரிப்படுத்துங்க ஐயா, கத்தட்ட வேதனையோடு ஜெபிப்பாங்க.